பூத்தாய் என்பதாகும். சீன புத்த மத துறவியான இவருக்கு பூத்தாய், லாஃபிங் புடா, ஃபேட் புடா, சீன குபேரன் என்று பல பெயர்கள் உள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 10ஆம் நூற்றாண்டில் சீனாவில் இவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சான் புத்த மதம் பரவியதும் லாஃபிங் புடா என்று அழைக்கப்படும் பூத்தாய் வியட்நாம், கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளில் வணங்கப்பட்டார். குண்டான உருவம், சிறிய கண்கள், மொட்டை தலை, என்றும் சிரித்த முகம், கையில் சாக்கு துணி மூட்டை எடுத்து செல்வது, பெரிய வயிறு கொண்டவராக லாஃபிங் புடா சித்தரிக்கப்படுகிறார். எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருப்பதால் இவருக்கு லாஃபிங் புடா என்று பெயர் வந்தது. விஷ்ணுவிற்கு கடன் கொடுத்த குபேரனை வணங்கினால் நமக்கு செல்வம் பெருகும் என்பது போல் இந்த சீன குபேரன் என்று அழைக்கப்படும் லாஃபிங் புடாவை வணங்கினாலும் செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது. ஜப்பான் நாட்டு மக்கள் வணங்கக்கூடிய 7 அதிர்ஷ்ட கடவுள்களில் இந்த லாஃபிங் புடாவும் ஒருவர் ஆவார். அது மட்டுமல்லாமல் இந்த